ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிவ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல நியூ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே குவிஸ் வரைக்கும் முடிச்சு வச்சிருக்கோம், சர்டிஃபிகேட் வரைக்கும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த குவிஸ் முடிக்காதவங்களுக்கும் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணாதவங்களுக்கும் நியூவாக மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, குவிஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுறோன்னா, அதே கொஷின்ஸ் தான் வருது. நம்ம எல்லாருமே அந்த குவிஸை டக்குன்னு முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி குவிஸை முடிக்கிறதுக்கும் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்காது. எல்லாமே ஒரே பிளேஸில் தான் இருக்குது. ஸோ வாங்க டக்குன்னு அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம டவுட் பண்ணி முடிக்காமல் விட்டுட்டு எதனா பிரச்சனை ஆகிறதுக்கு பதிலாக நம்ம எல்லாருமே அதை முடிச்சு வச்சிடலாம். ஸோ வாங்க சீக்கிரமாக முடிச்சிடலாம். சேம் கொஷின்ஸ் தான். ஆனால் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண குவிஸில் ஒரு 5 கொஷின்ஸ் தப்பாக இருந்திருக்கு. பட் அதுவே ஹையஸ்ட் ஸ்கோர் தான் காட்டுது. ஸோ ஓகேங்களா? சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். எப்பயும் போல் தான் நம்ம நான் முதல்வன் எடுத்து போர்ட்டலில் போய்ட்டு லாகின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கேப்ச்சா போட்டுடலாம். 76032. ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்டு அண்டு கேப்ச்சா போட்டுட்டு லாகின் கொடுத்தோன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வச்சுருந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. இல்லை, இந்த நேரத்தில் தான் ஆகும். ஜஸ்ட் வெயிட் எ மினிட் கைஸ். நெட் இல்லைனா இப்படி தான் டைம் அவுட் ரீச்சின்லாம் வரும் போல் இருக்குது. எப்படி டேட்டா இல்லாமல் பண்ணால் எப்படி இருக்கும்னு இப்போ தான் தெரியுது. கைஸ், எந்த நேரத்தில் ஆரம்பிச்சனோ தெரியல. இதை லாகின் பண்ணுறதுக்கு எனக்கு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. வேணா ஸ்டார்டிங் டைம் கூட பாருங்கள், வீடியோ ஸ்டார்டிங். இதுவே எத்தனாவது ரெக்கார்டுன்றீங்க? 3வது டைம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, லாகின் ஆகியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சைடில் 3 டாட் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு மேனிட்டரி கோர்ஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ கொடுத்தோடனே இந்த இடத்துல தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. இந்த இடத்துல யார் யாருக்கு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா, வாட்ச் கொடுத்த உடனே இங்கே ஒன்று நடக்கும் பாருங்கள். சுற்றும் கடைசியாக கேனாட் ரீச் த கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ண சொல்லி வந்துருமா. அப்படி இல்லைனா இதே பேஜ் வாட்ச் ப்ராக்ரஸ்குள்ளே வந்துருமா. இந்த இடத்துல எத்தனை பேர் செம்ம டென்ஷன் ஆனீங்க, டென்ஷனின் உச்சகட்டத்துக்கு போனீங்களோ அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஹார்ட்டில் பேர்ன் ஆகிற மாதிரி ஒரு எமோஜி பார்த்தீங்களா, அந்த ஹார்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லி கமெண்ட்ஸில் போட்டு உங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸை வெளிப்படுத்துங்க. ஓகேவா? ஏன் இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுதான் இதுதாங்க செம்ம டென்ஷன். ஏன்னா இதில் தான் பயங்கரமாக நிற்குது. ஒரே ஒருத்திக்கு மட்டும், என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு மட்டும் லாகின் ஆகிடுச்சு. அவளை நான் என்ன தான் பண்ணுறது? வேறு யாருக்குமே லாகின் ஆகலை கைஸ். சரி, எப்படியாச்சும் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துலான்னு பார்த்தேன். ஒரே வாட்டி தான் போச்சு. சரி, அது கூட போயிடுச்சே, வீடியோ எடுக்கலான்னு ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்த பாவம் மறுபடியும் எல்லாமே பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்குது. இதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட சுற்றுன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படி ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வாட்ச் கொடுப்பேன், மறுபடியும் க்ளோஸ் கொடுப்பேன், மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணுவேன். வாவ், நான் புலம்பல் நான் முதல்வன் கம்பெனிக்கு கேட்டுச்சோ இல்லை ஆரக்கிள் கம்பெனிக்கு கேட்டுச்சோ இல்லை அந்த ஆண்டவனுக்கு கேட்டுச்சோ தெரியல, அசஸ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. அதனால் அழகாக நம்ம அசஸ் கோர்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்தக்கப்புறமும் எனக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் நிற்கும். எனக்கு அப்படியே உச்சந்தலையில் செவ்வனி ஏறும் கைஸ். ஸோ வாட்ச் மறுபடியும் கொடுத்துடலாம். மறுபடியும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சுற்றி கொண்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், சுற்றிகிட்டே இருக்கையில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படியே சுற்றிகிட்டே இருக்கணும். நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டே இருக்கீங்க, சிஸ்டர் லாகின் ஆக மாட்டேது, சிஸ்டர் லாகின் ஆக மாட்டேது. எனக்கும் இதே பிரச்சனை தாங்க 2 நாளாக ஓடிட்டுருக்கு. வீடியோ போடுங்க, ஆன்சர் வீடியோ போடுங்க. எப்படி லாகின் பண்ணணும், எப்படி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும்னு கேட்குறீங்க. இங்கே வந்தால் தானேங்க நானும் போடுவேன். வந்துடுச்சிங்க. நம்ம புலம்பல் எனக்கு தெரிஞ்சு புலம்புனாக்கா தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வரும். வரல அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணிங்கன்னா, சொல்கிறதே மறந்துட்டேன். நல்லா ஜூம் பண்ணி இந்த இடத்துல கோர்ஸ் அண்ட் குவிஸ் கொடுங்க. கொடுத்த உடனே இதே பிளேஸில் தான் நிற்கும் ரொம்ப நேரமாக. வேறு வழியில் நம்ம இதை தட்டிகிட்டே தான் இருக்கணும். வர வரைக்கும் நம்ம புலம்பிகிட்டே இருக்கணும், தட்டிகிட்டே இருக்கணும். இதுதான் நம்மளோட பாலிசி. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஜூம் பண்ணி கோர்ஸ் அண்ட் குவிஸ் டேப் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளோட பேஜ் டெஸ்க்டாப் சைட்டில் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் சைட்டில் தான் இருக்குது. லாகின் ஆகிட்டு அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் சைட்டில் கொடுத்தீங்கன்னாக்கா எல்லாம் மறுபடியும் பேக்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே, இந்த மாதிரி வந்துடுச்சு. அதுவே ஏதோ ஒரு யூசர் நேம் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடுச்சு கைஸ். இப்போ என்னென்னா, இங்கே ஒரு 7% கம்ப்ளீட் இருக்குது பாருங்கள். இது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பேஜ் இது இன்றைக்கான டேட் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன டேட்னா சண்டே, May 12 இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்றைக்கு பண்ணுறோமோ அன்றைக்கான டேட் இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டியாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெயின் பாயிண்ட்டாக எப்போவுமே எல்லாத்தையும் முக்கியமான பகுதியெல்லாம் அந்த மாதிரி மூலையில் தான் கொடுப்பானுங்க. அதை நம்ம டேப் பண்ணோன்னா குட்டியாக இருக்கிறதா இங்கே டேஷ்போர்டில் இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு கீழே மை கோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு நம்மளோட கோர்ஸ் என்ன, ஆரக்கிள் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர் இல்லையா? ஸோ அதை டேப் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆரக்கிள் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சரை டச் பண்ண உடனே என்ன உளறான், ஆரக்கிள் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர் எல்லாம் செர்ன்னு முடியுது. ஐயோ, இப்போ என்ன பண்ணுங்கள், இதை டேப் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் க்ளோஸ் கொடுக்கணும், இல்லைனா ஆஃப் பேஜ்லேயே இருக்கும். மறுபடியும் அதை டேப் பண்ணனா க்ளோஸ் ஆகிடும். மறுபடியும் அதே பேஜில் தான் இருக்கோ, வரேன் இருங்க. இப்போ என்னென்னா இங்கே வந்து ஒரு குவிஸ் இருக்கும். ஒரு குவிஸை முடிச்சுட்டு பிடிஎஃப் வந்து ஒரு 3 பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும். அதுக்குள்ளே இது வந்து என்ன மாதிரிலாம் ஆகுது. ரீலோடு கொடுப்போம், அப்படி இல்லைனா ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்து பார்ப்போம் இருங்க. அப்பா, அவைலபிள் கோர்சஸ் இதுவும் கிடையாது. கோர்ஸ் இன் ப்ராக்ரஸ். ஓகே, கோர்ஸ் இன் ப்ராக்ரஸை போயிட்டு அதை டச் பண்ண உடனே வந்துடுச்சிங்க. என்ன பண்ண தெரியுமா, இருங்க ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்து காட்டுறேன். ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா மை கோர்ஸ் கொடுத்தோமையா, மை கோர்ஸ் கொடுத்துட்டு ஆரக்கிள் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர் கொடுத்த உடனே மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே கோர்ஸ் ப்ராக்ரஸ்னு இருக்கும் ஒரு இடத்துல, அதை டேப் பண்ணோன்னே இது வந்துடுச்சு. ஸோ ஆகும் மொத்தத்தில் இது வரணும். ஓகேங்களா, இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்று ஒன்றா நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்களா, டவுன்லோட் பண்ணி. அந்தமாரி பண்ண உடனே என்ன ஆகும்னா இங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் டிக் ஒன்று வந்துடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து க்ரீன் கலர் டிக் வந்துடுச்சா. இந்த மாதிரி க்ரீன் கலர் டிக் வந்த உடனே ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு மறுபடியும் கீழே இருக்கிற டொயோட்டான்றதை ஓப்பன் பண்ணுறீங்க. நம்ம இது வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த குவிஸ் நான் முதல்வனில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு குவிஸ் அட்டன் பண்ணோம் இல்லையா, அதில். இப்போ இது வந்து முடிக்காதவங்களுக்கு இது எல்லாமே ஓகேங்களா. என்ன எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆகும், இப்படி ஒன்ஸ் டேப் பண்ண உடனே வரும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்கு, ஏன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்கள். இதுதான் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1 வந்து அந்த நோட்ஸ்லாம் இருக்கும். டேப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா டிக் ஆகிடுச்சு ஓப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணுங்கள், அந்த டிக்கை கிளிக் பண்ணாலே கடவுளே, அந்த டிக்கை கிளிக் பண்ணாலே கிளிக் ஆகுதுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சதுனால. குவிஸும் அதேமாதிரி கிளிக் ஆகிடுமோ, குவிஸும் கிளிக் ஆகிடுச்சு. அப்புறம் ஏன் அதை வந்து அட்டன் பண்ணாங்க. சரி ஓகே, அட்டன் பண்ணாதவங்களுக்கு நான் இதில் ஆன்சர் பண்ணி காட்டுட்டுங்களா. குவிஸை வந்து நீங்கள் முடிக்கலைனாக்கா முடிங்க. ஏன்னா இது நம்ம முடிச்சவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே டிக் ஆகிடுது காய்ஸ். இப்போ அடுத்தது தான் கீழே வந்து நம்ம OCIA கிளிக் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணணும். இது நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன்னு வந்து போட்டிருக்கீங்க. ஓகே குட். இதே மாதிரி மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் டிக் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இது ஏன் லோட் ஆகிட்டே இருக்குன்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். பட் எனக்கு வந்து கிளிக் பண்ண உடனே டிக் வந்துடுச்சு. பட் என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குவிஸ் அட்டன் பண்ணாங்களே, அட்டன் பண்ணில முடித்தாங்க. ஏன் எனக்கு மட்டும் ஒன்ஸ் அப்படியே கிளிக் வந்துடுது. சரி உங்களுக்கு ஆன்சர் போட்டு காமிக்கலான்னு பார்த்தா இந்தமாரி வருது. இருங்க, குவிஸை மட்டும் ஜஸ்ட் டேப் பண்ணி பார்ப்போம். வந்துரு திறந்துடுச்சே. இதையே இப்படி டேப் பண்ணிகிட்டே ஜஸ்ட் இதை டேப் பண்ணாக்கா கிளிக் ஆகிடுது க்ரீன் கலரில். நெக்ஸ்ட்டு ஏன் குவிஸ் கொஷின்ஸ் வர மாட்டேங்குதுன்னு தெரியல. இருங்க வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், அட்டெம்ப்ட் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை டேப் பண்ண உடனே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் குவிஸ் அப்படின்னு ஒன்று வருது. இதை கொடுத்தோன்னா கொஷின்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகே வந்துருச்சு. இப்போ இது வந்து அட்டெம்ப்ட் குவிஸ்ன்னு எனக்கு ஏன் வருதுன்னா, நான் ஏற்கனவே வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் வந்திருக்கு. இன்னும் யாருமே வந்து கொஷின் வந்து அட்டன் பண்ணல, குவிஸை முடிக்கலைனாக்கா எப்படி வரும்னு தெரியல. சரி ஓகே வாங்க, நான் இப்போ நம்ம வந்து கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை வந்து போட்டுடலாம். இருங்க, எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒருத்தி வந்து ஃபினிஷ் பண்ணி தப்பானதெல்லாம் வந்து போட்டிருக்கான். ஒன்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா எது தப்பு எது கரெக்டுன்னு சொல்லிட்டு அதுவே காட்டுது. கீழே வந்து ராங், யுவர் ஆன்சர் இஸ் ராங், த கரெக்ட் ஆன்சர் இஸ் அப்படின்னு போட்டு வரும். ஸோ அதனால் வாங்க நம்ம கரெக்டாக இந்த டைம் வந்து ஒரே தடவையில் கரெக்டாக போடணும். ஓகேங்களா, நீங்கள் முன்னாடியே போட்டு தப்பாக பண்ணுறதுங்க. ஒரு வாட்டி நம்மளே போட்டு தப்பாகி நெக்ஸ்ட் டைம் வந்தாலும் அது வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம ஃபஸ்ட் அட்டன் பண்ண குவிஸும் காட்டுது, செகண்ட் அட்டன் பண்ண குவிஸும் காட்டுது. அதனால் ஒரே வாட்டியாக கரெக்டாக போடுங்க. ஓகேவா, இதுக்கான ஆன்சர்லாம் லைனாக வரப்போகுது. ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் இன் ஹேண்ட்லிங் டெஸ்டிங். செகண்ட் கொஷின், எங்கள் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே ஏதோ ஒன்று மேலே வருது. நெட்வொர்க் கனெக்ஷன் லாஸ்ட், ஆட்டோ சேவ் ஃபெயில்டு, மேக் எ நோட் எனி ரெஸ்பான்ஸ், என்டர் த ஸ்பீச் in the last few minutes, then try to reconnect. Once connection has been re-established, your responses should be saved and this message will disappear. ப்ராப்பரான நெட்வொர்க் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கனாக்கா இது சேவ் ஆகாதுன்னு வருது. வெயிட் பண்ணுங்கள்.
அடுத்து நெக்ஸ்ட்டு பேஜ். இப்போது நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுத்த உடனே கொஷின் 11லேருந்து எத்தனாவது கொஷின், லாஸ்ட்டு 20 கொஷின் வரைக்கும் வந்திருக்கு. ஒரு பேஜுக்கு 10 கொஷின் வருது. ஸோ போன தடவை இப்போ நம்ம வந்து 10 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு 10 கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 11th கொஷின்லேருந்து பாருங்கள். ஸோ 15th கொஷின் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, அதனால் அப்படி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 16th, நெக்ஸ்ட்டு 17th, 18th அண்ட் 19th. கொஷின்ஸ் வந்து ஒரு சிலருக்கு கொஞ்சம் மாறி மாறி ஜம்பிள்ட் ஆகியிருக்கும், ஷஃபிள் ஆகியிருக்கும். ஆனால் அதே கொஷின்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக இருக்கணும்னா வீடியோஸை பார்த்து கொஷின் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து எழுதி ஆப்ஷன் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதையும் முடிச்சக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுங்க. இன்னும் 10 கொஷின்ஸ் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 21 to 30 கொஷின்ஸ் வரும். இன்னும் வந்து லோட் ஆகலை. நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவோம். நெட்வொர்க் கனெக்ஷன் ரீஸ்டோர்ட், யூ மே கண்டினியூ சேஃப்லி. நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து சேஃபாக வச்சுன்னு கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைனா நம்ம பண்ணுற ஆன்சர்லாம் வேஸ்ட்டாக போகும். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுத்தோடனே 21லேருந்து 30 வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து போடலாம். அதுக்குள்ளே ஒருத்தர் எனக்கு ஆன்சர் சொல்லிட்டு இருந்தவ ஹோல்டில் போட்டு போயிட்டா பாருங்கள். கொஞ்சம் நானும் வந்து வெயிட் பண்ணி போடுறேன் இருங்க. கொஞ்சம் ரெஸ்ட்டு, ஒரு 2 minutes டீ பிரேக். நாளைக்கு 11 மணிக்கெலாம் முடிக்கணும் காய்ஸ். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 வரைக்கும் கொடுக்கலாம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ தான் வந்து கால் பண்ணும்போது சொன்னால் நம்ம வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எல்லாருமே இது வந்து முடிக்கணுமா? உச்சிச்சு போச்சுங்க, ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அந்தமாரி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வந்ததுங்க இல்லையா, அதனால் ப்ரீவியஸ் பேஜ் கொடுத்து கரெக்டாக நம்மளோட ஆன்சர் எல்லாம் மார்க்கடில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இருங்க, ப்ரீவியஸ் பேஜ் வந்து போல். ஒன்ஸ் உங்களுக்கு நடுவில் வந்து அந்தமாரி ஒரு மெசேஜ் வந்ததுன்னா, அதாவது கீப் சேஃப் இன் ஒரு ஆன்சர் அப்படின்னு வந்ததுன்னா, ப்ரீவியஸ் பேஜ் கொடுத்து அந்த 2 பேஜில் இருக்கிற ஆன்சர் வந்து அதே மாதிரி மார்க்கில் இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா எம்டியாக போய்ட்டு சப்மிட் ஆகிடும். ஓகேவா, கொஞ்சம் வெயிட் பண்ண போச்சு. ஏன் சொல்லி முடிந்து விட்டது. இங்கே பார்த்தீங்களா, ரீஃப்ரெஷ் கொடுக்கணும், கண்டினியூ கொடுக்கணும், இல்லை பேக்கில் வரணும். அவ்வளோதான், தனியாக வந்து மாட்டிக்கிட்டேன் இந்த இடத்துல. 20 கொஷின்ஸ் போட்டாச்சு கேஸ். இன்னும் ஒரு 10 கொஷின் இருக்குது. ஓகே, இந்த ப்ரீவியஸ் பேஜ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அதேமாதிரி ஆன்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் பேஜும் இருக்குன்னு நம்பிக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்து இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். '23, '24, '25 அதுக்குள்ளே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எரர் அப்படின்னு வந்துடுச்சு. நெட்வொர்க் கனெக்ஷன் சேவ்ட், ஆட்டோ ஃபீல்டு. இன்னும் நம்ம பார்த்துட்டு நெட்டு கனெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஓகே, இந்த 30 கொஷின் முடித்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ஃபினிஷ் அட்டெம்ப்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. அச்சோ கைஸ், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் டெஸ்ட்டு கொடுத்தோடனே சப்மிட், அதாவது ஃபினிஷ் அட்டம் கொடுத்தோடனே திஸ் சைட் கேனாட் பி ரீச்னு வந்துடுச்சு. மறுபடியும் 20 கொஷினுக்கு ஒரு வாட்டி அப்படி தான் வந்தது. இப்போ 30 கொஷினுக்கு ஒரு வாட்டி வருது. 10 அதுமாரி வருமானு தெரியல. நம்ம ரீலோட் கொடுத்துட்டு இப்போ தான் ரீலோட்னு ஒரு ஆப்ஷனே காட்டுது. ஸோ ரீலோட் கொடுத்துட்டு மேலேருந்து ஒரு ஸ்வைப் பண்ணி மறுபடியும் ரீலோட் கொடுத்துட்டு கண்டினியூவாக கேன்சலான்னு கேட்கும். கண்டினியூ கொடுத்துட்டு ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்து தான் பார்ப்போமே, நீ இன்னைக்கு நான் முதல்வனா இல்லை நானான்னு பார்த்துடணும். வாட் ஏ ரைமிங்கில். பார்த்தீங்கன்னா குவிஸை வந்து சம்மரி அட்டெம்ப்ட் முடிச்சாச்சு. எங்கே இருக்குது மைக்? இதோ இருக்குங்க. இப்போ கேட்குதா? இப்போ குவிஸை வந்து எல்லாத்தையும் நம்ம அட்டன் பண்ணக்கப்புறம் ஆன்சர் சேவ்டுன்னு ஒன்று காட்டுது. 30 கொஷின்ஸை வந்து ஆன்சர் சேவ் ஆகிடுச்சான். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா ஆன்சர் சேவ் ஆகலைன்னா நாட் சேவ்டு அப்படின்னு நடுவில் ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் டு அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா அதை கொடுங்க. நான் வேறு அதை டச் பண்ணி கட்டணு டச் ஆகிட போகுது. இப்போ எல்லாமே நமக்கு வந்து ஆன்சர் சேவ்டுன்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சேவ்டுன்னு இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா சப்மிட் ஆல் அண்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ டைம் வந்து பாருங்கள், நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே என்ன டைம் இருந்துச்சு, இப்போ என்ன இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த ஆன்சர் முடிச்சுட்டு நான் 3rd பேஜை வந்து ஃபினிஷ் அட்டன் கொடுக்குறேன். மறுபடியும் ஒரு 10 வாட்டி கிட்ட பேக்கில் வந்து நான் லாஸ்ட்டு 10 கொஷினை அத்தனை வாட்டி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுமா? இதெல்லாம் என்ன பண்ணுறது,
நம்ம நிலைமை அப்படி ஆகிவிட்டது. சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ். இப்போ இதுக்கிட்ட ஒரு 1/4 மணி நேரம், ஒவ்வொரு ஸ்டெப் கிட்டேயும் ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லி உங்களை இட்டுன்னு வந்தேன்னா, வாங்க டக்கு டக்கு டக்குன்னு போட்டு வந்தடலாம், அந்த மாதிரி கஷ்டமாக இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது அதுவே பரவாயில்லன்னு தோணுது. இப்போல்லாம் வந்தால் ஒரு மனுஷி எப்படி தாங்குவா சொல்லுங்கள்? எல்லோரும் தான். நம்மளாம் பாவம்ல, பிஞ்சி மனசை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க. செகண்ட் இயர் முடிக்கிற பசங்க பாவம், சின்ன பசங்களாச்சு, இப்படி நெட்வொர்க்கை ஒழுங்காக பண்ணாமல் இப்படி கொடுக்குறாங்களே, என்ன பண்ணுறது நம்ம? சப்மிட் ஆல் அண்டு ஃபினிஷ் கொடுங்க, சீக்கிரமாக கொடுத்து உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். நானும் தட்டி தட்டி ஏதாவது ஏடாவிடமாக கொடுக்க போகிறேன். இருங்க, நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே? இங்கே பாருங்கள். ஒன்ஸ் யூ சப்மிட் யுவர் ஆன்சர் யூ வாண்ட் டு பி ஏபிள் டு சேஞ்ச் யூ வுட் நாட் சப்மிட் ஆல் கொடுத்துடலாம். நம்மளால் மறுபடியும் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்காங்க. என்னங்க ஆச்சு இதுக்கு? இப்போ தான் நம்ம திரியாக வருது. டப்பு டப்புன்னு பார்த்திங்கன்னா கிளிக்கர் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கும் இப்படி தானா? எனக்கே டவுட்டாக இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறத பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல மட்டும்தான் உங்களுக்குலாம் பிரச்சனை வர மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும்தான் கை வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிற மாதிரி எல்லா இடமும் பிரச்சனையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதேமாதிரி நான் போராடிட்டு வரேன். இருங்க. நம்ம ஆன்சர் வந்துடுச்சு பார்த்தீங்களா? நானும் ரீலோட் கொடுத்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஆன்சர்லாம் கரெக்டாக செக் பண்ண வேண்டியது தான். ஸோ கொஷின் 1 கரெக்டு. நான் கரெக்டாக இருந்தால் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும் டிக் போட்டு, அப்புறம் த கரெக்ட் ஆன்சர்ஸ்னு இருக்கும். தப்பாக இருந்ததுன்னா இது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் மாறிட்டு இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அவங்களே. ஓகேங்களா? ஸோ கொஷின் 1 கரெக்டு, கொஷின் 2 கொஷின் 3 எல்லாமே கரெக்டு. இருங்க, ஆல் இஸ் கரெக்டா? 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 எங்கேயாச்சும் ரெட் இருக்கா? இல்லை, எங்கேயுமே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம்? ஃபினிஷ் ரிவ்யூ. எல்லாத்தையும் பார்த்ததை ஃபினிஷ் ரிவ்யூ கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 30 மார்க் கிரேட் வந்துச்சு பாருங்கள். 38 of 30 ஃபுல் மார்க் வந்தாச்சு. ஃபினிஷ்டுன்னு போட்டாச்சு. சம்மரி ஆஃப் யுவர் ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட். இப்போ என்னென்னா, தப்பாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ரீ அட்டெம்ப்ட் கொஸ்டின் இருக்குது. இங்கே எனக்கு இன்னும் க்ரீன் கலரில் வரல. இது ஏன்? இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும். ரிவ்யூன்னு இருக்குது, இது கொடுத்து பார்ப்போம். இருங்க, அது ஆப்ஷனல் தான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த 30 கொஷினை மட்டும் கொடுத்துட்டு ரிவ்யூனாக்கா ஜஸ்ட்டு நம்ம பார்த்ததே தான் கரெக்டு தப்பு, அதாவது அந்த ஆன்சரை இதை தான் பார்த்து என் ஃப்ரெண்ட் அட்டன் பண்ணிவிட்டு தப்பான கொஷின்ஸ்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபினிஷ் ரிவ்யூ கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். இங்கே ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்போ அட்டென்ட் பண்ணது, எப்போ முடித்தது, டைமிங்லேருந்து கம்ப்ளீட்டட் ஆன், டைம் டேக்கன். ஆட கடவுளே, அவங்க அவ்வளோ நேரம் நமக்கு எடுத்துக்கிட்டாங்க. 56 மினிட்ஸ் நான் டைம் எடுத்துக்கினேன்னு கூட காமிச்சிருக்கு, 3/4 மணி நேரம். சரி, இது க்ரீன் கலர் வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு. ஓகே, இதை க்ரீன் டிக் ஆன பிறகு நம்ம சர்டிஃபிகேட் இப்போ டவுன்லோட் பண்ணிடலாம். க்ரீன் டிக் ஆகிடுச்சு. இப்போது இதுக்குள்ளே மை கோர்ஸ்க்குள்ளே போயிட்டு மறுபடியும் ஆரக்கிள் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போயிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டோன்னாக்கா இந்த மாதிரி லைனாக எல்லாமே டிக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு 4மே. இப்போ கீழே OCIA கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் 3 சர்டிஃபிகேஷன் இருக்குது டு டூ. 2 தட்டு அதுக்கப்புறம் வருதுங்க. அப்படின்னா டபுள் டேப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது சம்மரி ஆஃப் ப்ரீவியஸ்லி ரிவ்யூ சர்டிஃபிகேஷன், கெட் யுவர் சர்டிஃபிகேஷன் எங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள். முக்கியமானதை கலரில் தான் கொடுத்தேன். என்ன? ஓகே, ஃபினிஷ் அண்டு இது கொடுத்த மாதிரி ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். கெட் யுவர் சர்டிஃபிகேஷன் கொடுத்த உடனே ஏதாவது ஒரு PDF ஆப் கேட்குது, நம்ம ஏதாவது ஒன்று கொடுப்போம். வந்துடுச்சு. நேம் போட்டு எடுவேட் ஆரக்கிள் தி சர்டிஃபிகேட்டட் ஆஃப் கம்ப்ளீஷன். இந்த குவிஸை முடிக்கலனாலும் இந்த சர்டிஃபிகேட் வருது. ஓகேங்களா? நம்ம பேர் போட்டிருக்கு. ஏன் டாட் பின்னாடி இருக்குது? இனிஷியலுக்கு முன்னாடிலாம் இருக்கணும். என்னோடய இனிஷியலில் டாட் பிரச்சனைங்க. என்னோடய நேமில் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த வெப் பேஸ்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இனிஷியல் அதாவது என்டைட்டில் ஆரக்கிள் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர் ஆன் May 12. இந்த டேட்டை நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பார்ப்பேன்னு தெரியல. அண்ட் இங்கே ஏதோ குட்டியாக கொடுத்துருக்காங்க NKYYTS. இது என்ன எதனா கீவேர்டுன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கான கீவேர்டாக இருக்கும். அண்டு ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர். யார் இதை பார்த்தா ஏதாவது பேர் உங்களுக்கு தெரியுதா? தெரியல, விடுங்க.
நம்மளுக்கு தேவை சர்டிஃபிகேட்டு வந்துருச்சு. மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சின்னு வந்துருச்சு. இப்போ அப்படியே ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்துடலாம். மறுபடியும் பேக்கில் வந்துடலாம். எல்லாமே டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து டன் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, டன் வியூ. அதான் கெட் யுவர் சர்டிஃபிகேட் கொடுத்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப்பாக பேக்கில் வந்துடலாம். ஓகேங்களா. ஏன் இப்படி வருது? ஒரு ஸ்டெப்பாக பேக்கில் வந்தால் பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. நம்ம இதுலேருந்து எடுத்து இங்கே ஏன் 3 out of 5 13 out of 5ன்னு இருக்குது? ஒன்றும் இல்லை. இது நம்ம க்ளோஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு ஹோம் பேஜுக்கு மட்டும் டேஷ்போர்டில் எடுத்துன்னு வந்து வச்சுருங்க. முடிஞ்சிடுச்சு. நமக்கு வந்து மை கோர்சஸில் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம எல்லாமே வந்து முடிச்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா. இந்த 4 டிக்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் சர்டிஃபிகேட் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் பிரச்சனை. அவ்வளோதான் பிரச்சனையே வருதுங்க. அவ்வளோதான் மேட் கண்டென்ட் ஏதோ ஒன்று. அப்புறம் சிட் ஹோம். இதுதான் என்னன்னு தெரியல. 38% கம்ப்ளீட்டட்னு இருக்குது. உங்களுக்கு வந்து ஏதாவது 100% கம்ப்ளீட்டட் பண்ண சொல்லி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு சொல்லுங்கள். இதை டேப் பண்ணால் ஏதாச்சும் வருதான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் வரல. 38% கம்ப்ளீட் பண்ணி 100% ஆக்க முடியுமான்னு தெரியல. எதுவும் மாற்றுற மாதிரி இல்லை. கொலாப்ஸ் ஆல்னாக்கா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே மாறிடும்னு நினைக்கிறேன். பார்ட்டிசிபென்ட்ஸ் இப்போ சர்டிஃபிகேட் வரைக்கும் நம்மளோட வேலை முடிஞ்சிடுச்சு. பட் இதில் இன்னும் ஏதாச்சும் ஒர்க் இருக்கா அப்படின்னு தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. நோ குரூப்ஸ் ஸ்டூடெண்ட். இதெல்லாம் என்ன மட்டும் 2500 பேஜஸ் இருக்குங்க. இது முடித்து சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணோம் இல்லையா, நம்ம ட்ரைவில் அப்லோட் பண்ணி முடித்தோம் இல்லையா, அவங்களோட நேம்ஸ்லாம் நினைக்கிறேன். இது ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டு குரூப் வந்து நோ குரூப் இருக்குது. லாஸ்ட்டு அசஸ் டு கோர்ஸ் நெவர் 1 hour 30 minutes ஒரே ஸ்டூடெண்ட் சுனில் ஆர் யாருனே தெரியல. ஒரு பேரை படிக்கிறேன் நான். 1 hour 30 minutes முடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம பேரும் வருமோ? ஓகே, இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லைங்க. அப்ளை ஃபில்டர்ஸ் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஓகேங்களா. அப்படியே சென்டரில் வந்துடுங்க. நம்மளோட ஃபைல்ஸில் போயிட்டு டவுன்லோட் ஆன பிடிஎஃப் வந்து இருக்கா, சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த குவிஸை வந்து எல்லாருமே கம்பல்சரி முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்தால் கீழே வந்து ஹார்ட்டில் வந்து பேர்ன் ஆகிற மாதிரி இருக்கிற எமோஜை வந்து கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.